அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. மக்களவைத் தேர்தல் பரப்புரைக்காக வரும் 9ஆம் தேதி சென்னை வரவுள்ள பிரதமர் நரேந்திர மோடி டி நகரில் நடைபெறும் வாகன பேரணியில் பங்கேற்க உள்ளார். சென்னையில் உள்ள 3 மக்களவை தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பரப்புரையில் ஈடுபடுகிறார். இதற்காக வரும் 9ஆம் தேதி மாலை சென்னை வரும் பிரதமர் மோடி தியாகராயர் நகர் பாண்டி பஜாரிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகன பேரணி செல்கிறார். திறந்த வாகனத்தில் பேரணி செல்லும் பிரதமர் மோடி மக்களிடத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து தாமரை சின்னத்தில் வாக்கு சேகரிக்கிறார். பிரதமரின் சென்னை வருகையொட்டி அதற்கான ஏற்பாடுகளை தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். ஒவ்வொரு முறையும் பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருகை தரும்போது பாஜகவிற்கான வாக்கு சதவீதம் அதிகரிக்க உதவும் என தமிழக பாஜக மூத்த தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். அவர்களை சார்ந்தவர்கள் வந்தால்தான் மக்களுக்கு நல்லது நடக்கும், கேட்டது கிடைக்கும். ஏன்னா அந்த திட்டங்களை கொண்டு வர முடியும். அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருகை எங்களுக்கு பக்க பலமாக இருக்கும். அது எங்களுக்கு ஒரு மக்களின் ஆதரவை பெருக்கித் தரும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். பிரதமரின் சென்னை வருகையொட்டி சுமார் 15,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இது தவிர நகரின் பல்வேறு பகுதிகளிலும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அதே சமயம் வாகன தணிக்கை, ட்ரோன்கள் பறக்க தடை என பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா உள்ளிட்டோர் தமிழகத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வரும் சூழலில் வரும் நாட்களில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோரும் பரப்புரைக்காக தமிழகம் வரவிருப்பது அக்கட்சியின் வாக்கு விழுக்காட்டை அதிகரிக்க உதவும் என தமிழக பாஜக நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.